ஸோ இன்னைக்கு நம்ம எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்க்க போறோம். கான்ஸ்டியூஷன்ல எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 352ல இருந்து 360 வரைக்கும் 3 kinds ஆஃப் எமர்ஜென்சிஸ் ஏற்கனவே நீங்க உங்களுடைய யூஜில வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா we have borrowed from the ஜெர்மனி. ஸோ ஜெர்மன் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 48 ஆஃப் ஜெர்மன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை பத்தி பேசுறாங்க. ஏன் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து நெசசிட்டியா வந்து தேவைப்படுது, எதனால இதை வந்து நம்ம நெசசிட்டியா பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்றது நாட்டினுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்வதற்கு, அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை வந்து அவங்க வந்து பாதுகாக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா பார்ட் 18ல வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. சின்ஸ் இந்த 1962ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. தென் இந்த இயர் ஆஃப் 1971 அண்ட் இந்த இயர் ஆஃப் 1977. ஸோ இந்த 1977ல 1975ல இருந்து 77 வரைக்கும் போட்ட எமர்ஜென்சில தான் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இந்த ப்ரொவிஷன் ரொம்ப கான்ட்ரவர்சியானதே அந்த பீரியட்ல தான். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ல வந்து இவங்க ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி வந்து பிரசிடென்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த எமர்ஜென்சி வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொவிஷன்ஸ்ல வந்து வேரியஸ் சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் we can classify into two, before 44th amendment, after 44th amendment சொல்லி நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 75ல இருந்து 77 இந்த பீரியடுக்குள்ள 42nd அமெண்ட்மெண்ட்ல வேரியஸ் சேஞ்சஸ் இந்த எமர்ஜென்சில வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூனிட்டரி கவர்மெண்ட் மாதிரி ரன் பண்ணணும் அப்படின்றது மாதிரி தான் அவங்க வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் 42nd அமெண்ட்மெண்ட் இஸ் கன்சிடர்ஸ் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் அதுல வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சிமிலர்லி அதோட இம்பாக்ட் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லுமே வந்து இருந்தது. ஸோ அந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல என்னென்னலாம் வந்து தவறுகள் நடந்துச்சோ அது எல்லாமே வந்து ஜனதா கவர்மெண்ட் வந்து 44th அமெண்ட்மெண்ட்ல அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 44th அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல வந்து வேரியஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ குறிப்பா 44th அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்றதுல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல ஆர்டிகல் 352ல வந்து எமர்ஜென்சி எப்படி ப்ரொக்ளைம் பண்ணணும், எஸ்பெஷலி நேஷனல் எமர்ஜென்சி எப்படி ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்றத இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வித்தின் இந்தியன் டெரிட்டரிக்கும் அவங்க வந்து ப்ரொக்ளைம் பண்ணலாம், ஹோல் ஆஃப் த கண்ட்ரிக்கும் பண்ணலாம், இல்ல எந்த ஒரு பார்ட்ல வந்து அந்த செக்யூரிட்டி வந்து த்ரெட்ல இருக்கோ அந்த இடத்துல அவங்க வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குறிப்பா பார்த்தோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றப்போ ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்களை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ செமஸ்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது வேற, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது வேற. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க பேராக்ல கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸ் உடைய விஷயங்களை வந்து மைன்யூட்டா பார்க்கணும். ஸோ அதுல உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது வந்து நேஷனல் அப்படின்னாலே எல்லாருடைய மைண்ட் செட்லுமே இருக்கிற ஒரே விஷயம் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா அப்படின்றதோ இருக்கும். பட் டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டிகல் 352ல ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க ஹோல் ஆஃப் இந்தியா ஆர் ஆஃப் சச் பார்ட் ஆஃப் த டெரிட்டரி. ஸோ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹோல் ஆஃப் இந்தியாவை மட்டும் குறிக்கல, சச் பார்ட் வேற ஏதாச்சும் பார்ட்ல வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க வந்து பண்ணலாம். எந்த ரீசன்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரெபிலியன்ல அவங்க வந்து பண்ணலாம். எதுக்காக அவங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி. அப்போ எந்த ஒரு பார்ட் வந்து ஆபத்துல இருக்கோ, ஸோ அந்த ஆபத்து இருக்கு அப்படின்றது யாருக்கு தெரியணும் அப்படின்னா யாருடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு வரணும் அப்படின்னா பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ பிரசிடென்ட் ஷுட் சாட்டிஸ்ஃபை தட் தி எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் அப்படின்றத அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த 3 கிரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட்ல அவர் வந்து எமர்ஜென்சி வந்து ப்ரொக்ளைம் பண்ண முடியும். நாட் ஒன்லி ஃபார் இந்தியா பட் ஆல்சோ ஃபார் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
இதுதான் வந்து ஆர்டிகல் 352ல கொடுத்திருக்க டெக்னிக்கலான இஷ்யூஸ். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு அவங்க எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணலாம். அப்போ எனி பார்ட் ஆஃப் த இந்தியாவுக்கும் டிக்ளேர் பண்ணலாம். ஆல் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றது ப்ரொவிஷன்ல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்பெசிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா அவரு நினைச்சார் அப்படின்னா எப்போ வேணாலும் அந்த செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ல வந்து பிஃபோர் அக்கரன்ஸ் ஆஃப் த வார்க்கு கூட அவர் வந்து பண்ணலாம். ஸோ அதாவது வார் வந்து நடக்கணும், நடந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண அவசியம் கிடையாது. நாட் ஒன்லி ஃபார் வார், எனி எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அண்ட் ஆர்ம்டு ரிபெலியன். இந்த 3 ப்ரொவிஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும், அதாவது எப்போ வேணாலும் பாத்தீங்கன்னா பிஃபோர் தி அக்கரன்ஸ், அதாவது அந்த அக்கரன்ஸ் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு ஒரு குடியரசுத் தலைவர் நினைச்சார் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி ஹி கேன் இம்போஸ் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352. ஸோ அப்போ அதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிஃபோர் ஆக்சுவல் அக்கரன்ஸ் ஆஃப் த வார் அப்படின்றப்போ அந்த நேரத்துல தாராளமா அவர் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகணும்னா இமினன்ட் டேஞ்சர் இருக்கு அப்படின்றத அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அந்த இடத்துல டேஞ்சர் இருக்கு அப்படின்றத அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி த எமர்ஜென்சி கேன் பி டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா பார்த்தோம்னா த டைம் ஆஃப் லாக்டவுன், நமக்கு அந்த கோவிட் வந்தப்ப எல்லாருமே ஒரு விதமான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பட் கோவிட் டைம்ல அனௌன்ஸ் பண்ண லாக்டவுனுக்கும் ஆர்டிகல் 352க்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ கோவிட் டைம்ல அனௌன்ஸ் பண்ண லாக்டவுன் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் இப்போ வந்து எபிடமிக் ஆக்ட் படியும், அதே மாதிரி வந்து டிசாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படியுமே வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஆர்டிகல் 352க்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ ஆர்டிகல் 352 3 கிரவுண்ட்ஸ்ல மட்டும்தான் அவங்க வந்து டிக்ளேர் பண்ண முடியும்: வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரெபெலியன். ஸோ இதுல நிறைய இடத்துல கோவிட் வந்ததுக்கு அப்புறம் அந்த லாக்டவுன் வந்து 352 பேஸ் பண்ணி ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஐ மீன் யூனியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணதா வந்து ஒரு விதமான நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. பட் இட்ஸ் நாட் சோ. ஸோ ஆர்டிகல் 352 பொறுத்தவரைக்கும் கிளியரா வந்து இந்த 3 கிரவுண்ட்ஸ்ல மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்றத கிளியரா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்றது கிளாஸ் 3ல வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பிரசிடென்ட் நினைச்சாருன்னா அவரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். என்ன பண்ண பிரசிடென்ட் ஷுட் கன்சல்ட் வித் தி யூனியன் கேபினெட். ஸோ அப்போ யூனியன் கேபினெட் கூட அவர் வந்து கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ அப்போ யூனியன் கேபினெட் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 75ல பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேபினெட் ரேங்க். ஸோ கேபினெட் அந்தஸ்துல இருக்கிற அமைச்சர்களும் அதே மாதிரி பிரதமர், ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆர்டிகல் 75ல கொடுத்திருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து சொல்லணும் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு. அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரல் கிடையாது, இட் ஷுட் பி இன் ரைட்டிங் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஏன் இது இட் ஷுட் பி இன் ரைட்டிங் அப்படின்றத மாத்தி இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த இயர் ஆஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1975 அண்ட் 77 இந்த பீரியட்ல இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ல கொடுத்த எமர்ஜென்சி பாத்தீங்க அப்படின்னா அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் ஓவர் த ஃபோன் கால்லயே அவங்க வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க வித்தவுட் கெட்டிங் எனி அப்ரூவல் ஃப்ரம் தி யூனியன் கேபினெட். ஸோ அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் கிட்டே அவங்க டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அவங்க வந்து ஓவர் த ஃபோன் அப்போ பிரசிடென்டா இருந்த ஃபக்ருதீன் அலி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி இமிடியேட்லி ஷி இம்போஸ்ட் தி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து இனிமே மிஸ்யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக 44th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இன் ரைட்டிங் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. இப்போ கம்யூனிகேஷன் பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணிட்டாரு எமர்ஜென்சியை. டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எமர்ஜென்சி வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 month அது வந்து ஆபரேஷன்ல இருக்கும். சப்போஸ் அவங்க அந்த 1 month பீரியட் அப்படின்றத வந்து ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா they have to pass a resolution. எப்போ அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும் அப்படின்னா அவர் இந்த ரைட்டிங்ல கம்யூனிகேட் பண்றாரு தெரியுங்களா, இந்த டேட்ல இருந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ண போறோம் அப்படின்னு கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்னா அந்த டேட்ல இருந்து 1 monthக்குள்ள they have to pass a resolution in
போத் தி ஹவுசஸ். ஸோ ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரெண்டுத்துலயுமே வந்து அவங்க வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க அந்த 1 மந்த்துக்குள்ள ரெசல்யூஷனை பாஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தட் எமர்ஜென்சி வில் கம் டு an end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாதான் அது ஃபர்தரா வந்து another 6 மந்த்ஸ்க்கு அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ராஜ்யசபா மட்டும்தான் எக்ஸிஸ்டிங்ல இருக்கு, லோக்சபா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கலைச்சிட்டாங்க. ஸோ லோக்சபா வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ அந்த சூழ்நிலையில லோக்சபா எப்போ கூடுறாங்களோ அந்த கூடின நாள்ல இருந்து 30 நாட்களுக்குள்ள இந்த ரெசல்யூஷன் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்ஸ் அவங்க கான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் லோக்சபாவை வித்தின் 30 டேஸ்ல அவங்க வந்து அந்த ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே அந்த எமர்ஜென்சி பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் வந்து என்ன பண்ணலாம், ஆபரேஷன்ல இருக்கும். சப்போஸ் அவர் ஃபர்தரா அந்த எமர்ஜென்சியை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துலயுமே அவர் வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பத்துக்குள்ள பாஸ் பண்ணணும், அந்த 30 நாள் முடியறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணணும். சப்போஸ் ராஜ்யசபா மட்டும்தான் இருக்கு, லோக்சபா இல்ல, டிசால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ராஜ்யசபா இஸ் பெர்மனன்ட் ஹவுஸ், அது வந்து என்னைக்குமே டிசால்வ் ஆகாது. பட் லோக்சபா அப்படி கிடையாது. இட் மே பி டிசால்வ் இஃப் த ரூலிங் கவர்மெண்ட் டசன்ட் ஹாவ் அ சஃபிஷியன்ட் எம்பி சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிசால்வ் ஆயிடும். இப்போ இதுதான் வந்து ப்ரொசீஜர், ஒரு எமர்ஜென்சி எப்படி ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரொசீஜர் இது பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அந்த ப்ரொக்ளமேஷன் வந்து அவங்க வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து இட் வில் கண்டினியூ அன்டில் த ரிவகேஷன் டன் பை த பிரசிடென்ட். பட் இவங்க 44th அமெண்ட்மெண்ட்ல எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் வந்து ப்ரொக்ளைம் பண்றாரு அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து அந்த எமர்ஜென்சி எக்ஸிஸ்டிங்ல இருக்கும். அந்த 1 மந்த்ல இருந்து அவர் வந்து மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைச்சார் அப்படின்னா மேக்சிமம் ஒரே பீரியட்ல 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் அந்த எமர்ஜென்சி அவரால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த எமர்ஜென்சி வந்து 6 மந்த்ஸ்ல முடியுது அப்படின்றப்போ அகைன் அவர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அகைன் ஹேவ் டு பாஸ் அ ரெசல்யூஷன். ஸோ இந்த ரெசல்யூஷன் அவர் வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இந்த எமர்ஜென்சி வந்து எக்ஸிஸ்டிங்ல இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஹவுஸ் ஆஃப் பீப்புள்லயோ வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இவங்க 2 பேருமே வந்து ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாம விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டுரும். ஸோ அந்த 6 மாசத்துக்குள்ள வந்து அவங்க வந்து ரெசல்யூஷனை பாஸ் பண்ணல அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொக்ளமேஷன் வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இந்த இதை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா நமக்கு ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா இட் ஹாஸ் சிம்பிள் மெஜாரிட்டியா, ஸ்பெஷல் மெஜாரிட்டியா, இல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸ்டேட் ராட்டிஃபிகேஷனா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இதை பொறுத்த வரைக்கும் த மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் நாட் லெஸ் தென் 2/3 மெஜாரிட்டி. ஸோ அப்போ அந்த ரெசல்யூஷனை வந்து 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கும். இது வந்து 44th அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து சிம்பிள் மெஜாரிட்டியா இருந்தது. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் 44th அமெண்ட்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி அதை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2/3 மெஜாரிட்டி அப்படின்றப்போ எவ்ரி 6 months ஒன்ஸ்மே வந்து அவங்க 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணா மட்டும்தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த நேஷனல் எமர்ஜென்சி ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிவோக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எமர்ஜென்சி வந்து பிரசிடென்ட் அவராவே வந்து ரிவோக் பண்றதுக்கும் அதிகாரங்கள் இருக்கு. இல்ல அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ஸோ ஹவுஸ் ஆஃப் பீப்புள் நினைச்சாங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் டிஸ்அப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இப்ப எப்படி அதை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணணும் லோக்சபா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த லோக்சபா வந்து அந்த எமர்ஜென்சியை வந்து டிஸ்அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள், ஸோ அதாவது 1/10 மெம்பர்ஸ் ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதாவது லோக்சபால இருக்கிற உறுப்பினர்கள் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
கைப்பட எழுதி ஒரு நோட்டீஸ வந்து அவங்க வந்து குடுக்கணும். அந்த நோட்டீஸ்ல வந்து இந்த மாரி எமர்ஜென்சி வந்து வந்து நாங்க வந்து டிஸ்அப்ரூவ் பண்றதுக்கான அவங்களுடைய ஆதரவ வந்து தெரிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அத டிஸ்அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன வந்து தாராளமா கூட்டலாம். சோ அந்த ஸ்பெஷல் செஷன் எப்போ கூட்டுவாங்க அப்படின்னா, வித்தின் 14 டேஸ். சரிங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி கொண்டு வந்தாச்சு. அந்த எமர்ஜென்சி எப்படி ரிவோக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த எமர்ஜென்சிய ரிவோக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, லோக்சபா மெம்பர்ஸ் நெனைச்சாங்க அப்படின்னா, தாராளமா ரெசல்யூஷன பாஸ் பண்ணி அத வந்து ரிவோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட்டீஸ் குடுக்கணும். அந்த நோட்டீஸ்ல 10ல 1 பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பா வந்து சைன் போட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டு குடுத்ததுக்கு அப்புறம் 14 நாட்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெஷல் செஷன வந்து நடத்துவாங்க. நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷன வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதுல 2 கண்டிஷன்ஸ் அவங்க வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் இஸ் இன் செஷன். லோக்சபா வந்து எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து அந்த அவைய வந்து நடத்துவாரு. சரிங்களா? சோ அப்போ எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, லோக்சபா வந்து கலைக்கப்படல. லோக்சபா வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்றப்போ, ஸ்பீக்கர் வந்து அந்த செஷன வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதுவே வந்து செஷன்ல இல்ல, லோக்சபா வந்து கலைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து அந்த அவைய வந்து நடத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ காம்படிட்டிவ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் எக்செப்ஷனல் கிளாஸஸ்ல இருந்தா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து கேள்வி கேட்டா அதுக்கு பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாது. சோ காம்படிட்டிவ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் எக்செப்ஷனல் கிளாஸ். இது நாட் ஒன்லி ஃபார் திஸ் சப்ஜெக்ட். நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் பேர் ஆக்ட்ட வந்து நீங்க வந்து தரோவ் பண்ணணும். சோ பேர் ஆக்ட் நீங்க வந்து அ மற்ற புக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பேர் ஆக்ட்ல இருக்கிற கன்டென்ட் வந்து நமக்கு தெளிவா தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தான் அதுல வந்து நம்ம வந்து ஃபர்தரா வந்து ப்ரோசீட் பண்ண முடியும். இப்போ ரிவகேஷன். ரிவகேஷன பொறுத்தவரைக்கும் இவங்க வித்தின் 14 டேஸ்ல இத பண்ணி அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கான்ஸ்டிட்யூட் பண்ணி அத வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன அரைஸ் ஆகுது அப்படின்னா, ஒரே வாட்டி டிஃபரெண்ட் கிரவுண்ட்ஸ்ல வந்து பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பப்படுது. அப்போ அவரு தாராளமா பண்ணலாம். ஒரே டைம்ல எத்தன கிரவுண்ட்ஸ்ல வேணாலும் அவர் வந்து எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணலாம். இப்போ வார்ல வந்து அவர் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஆர்ம்டு ரெபெலியன்லயே அவர் வந்து எமர்ஜென்சி வந்து ப்ரொக்ளைம் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ஆர்டிகல் 352 வரைக்கும் சொல்லியிருக்கிற விஷயங்கள். சோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 352 இன்வோக் பண்ணணும் அப்படின்னா வார், ஆர்ம்டு ரெபெலியன், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் இந்த 3 விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும். 352ல எக்காரணத்தை கொண்டும் ஆட்சி கலைக்கப்பட மாட்டாது. சோ ஏன்னா இந்த 3 கிரவுண்ட்ல மட்டும் தான் அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. இத தாண்டி அவங்க வந்து 352 இன்வோக் பண்ண முடியாது. அப்போ 352 எப்படி இன்வோக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து அத வந்து இன்வோக் பண்ணலாம். அப்போ பிரசிடென்ட் எப்படி இன்வோக் பண்ணுவார்னா, அவரு இண்டிபெண்டன்ட்டா அவர் வந்து செயல்பட முடியாது. ஹி ஷுட் கன்சல்ட் வித் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ். சோ அண்டர் ஆர்டிகல் 75ல சொல்லுவேன் கேபினெட் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் கூட கன்சல்ட் பண்ணி that cabinet minister and prime minister should communicate the intention to invoke the emergency in writing கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பிரசிடென்டால அதை கொண்டு வர முடியும் அப்படின்றதும் நம்ம வந்து இது பண்ணுது. சோ இது எல்லாமே தான் வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் பிரிஸ்கிரைப் இன் தி ஆர்டிகல் 352 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ரைஸ் த கொஸ்டின் ஆர் யூ கேன் புட் இட் இன் தி சாட் பாக்ஸ். தென் ஆர்டிகல் 353 எப்படி வந்து இதுல வந்து என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. சோ இந்த எமர்ஜென்சி வந்து இன்வோக் பண்றதால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ கிளாஸ் 2ல வந்து
எஸ். ஸோ கிளாஸ் 2 ஒண்ணும் கிடையாது. ப்ரொக்ளமேஷன் இஷ்யூட் அண்டர் கிளாஸ் 1ல குடுத்திருக்கிறது பிரசிடென்ட் வந்து சப்சிக்வென்ட் ப்ரொக்ளமேஷன் குடுக்கலாம். எப்ப வேணாலும் அத வந்து ரிவோக் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் கிளாஸ் 2ல வந்து குடுத்திருக்கிற ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்றதால என்னென்னலாம் எஃபெக்ட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஒன்ஸ் அவங்க இத டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ, அவர் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் மே பிகம் அஸ் அ யூனிட்டரி ஒன். ஸோ யூனியன் கவர்ன்மெண்ட் கேன் எக்ஸ்டெண்ட் தி பவர்ஸ் அண்ட் தே ஹேவ் அ பவர்ஸ் டு இஷ்யூ டைரக்ஷன்ஸ் டு த ஸ்டேட். சரிங்களா? ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும், எந்த டைரக்ஷன்ஸ் வேணாலும் அவங்க வந்து குடுக்கலாம். வென் எமர்ஜென்சி இஸ் இன் ஆப்பரேஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பார்லிமென்ட் கேன் எனாக்ட் லாஸ். ஸோ யூசுவலா நம்ம ஆர்டிகல் 245ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல 7th ஷெட்யூல்ல வந்து வி ஹேவ் 3 லிஸ்ட். யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சில பார்த்தீங்க அப்படின்னா, தி பார்லிமெண்ட் வில் கெட் அ பவர் டு எனாக்ட் அ லாஸ் இன் த ஸ்டேட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல அவங்க என்ன பண்ணலாம்? லா வந்து எனாக்ட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரங்கள் வந்துரும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ் வந்து இன் ஆஸ் ஃபார் அஸ் அந்த எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து தாராளமா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கோ இல்ல ஹோல் ஆஃப் இந்தியாவுக்குமே அவங்க வந்து லாஸ் வந்து அவங்க தாராளமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சில வந்து லோக்சபாவோட பீரியடுமே வந்து சம்டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதாவது 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து அந்த லோக்சபா பீரியடை வந்து தாராளமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 354ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூஸ். ஸோ ஆர்டிகல் 268 டு 279 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, there is a distribution of revenue between a state and central. ஸோ ஒரு சில டாக்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ் வந்து இருந்தது. பட் ஒன்ஸ் இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் பவர்ஸ் எல்லாமே வந்து இட் வில் கோ டு தி பிரசிடென்ட். ஸோ எமர்ஜென்சி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் பவர்ஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாரு. ஸோ எந்த ஸ்டேட் வந்து எமர்ஜென்சி கீழே கொண்டு வராங்களோ அந்த ஸ்டேட் கிட்ட வந்து அந்த ஃபினான்ஷியல் பவர்ஸ் எல்லாமே பிரசிடென்டோட கன்கரன்ஸ் இல்லாம அவங்க வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ 55 பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸோ இல்ல எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல வருது அப்படின்னா, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? எய்தர் அவங்களோட ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பத்தல அப்படின்னா, சம்டைம்ஸ் தே மே சென்ட் மிலிட்டரி ஆல்சோ டு பிரிங் தி சிச்சுவேஷன் அண்டர் தி கண்ட்ரோல். ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 355ல ஒரு டியூட்டி வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி எமர்ஜென்சி அட் நேஷனல் லெவல். ஸோ நேஷனல் லெவல்ல எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்றதால எப்படி ப்ரொக்ளைம் பண்றது அப்படின்றது ஆர்டிகல் 352ல பார்த்தோம். என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது 353 அண்ட் 354ல பார்த்தோம். 355ல பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸோ இல்ல எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ இருக்கிறப்போ அந்த ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது யூனியனுடைய டியூட்டி அப்படின்றத வந்து நம்ம வந்து 355ல டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 356. ஸோ இது யூஸ்வலா நம்ம வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படின்னுவோம் இல்ல ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னுவோம். பட் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவங்க எங்கேயுமே பயன்படுத்தல. ஸோ ஆர்டிகல் 356 பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மிஷனரி இன் த ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ மாநிலங்கள்ல வந்து அந்த அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்றத வந்து ஃபெயிலியர் ஆகுது, அவங்களால வந்து இயங்க முடியல அப்படின்றப்போ தாராளமா வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்போ கான்ஸ்டிடியூஷன் மிஷனரி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கவர்மெண்டால வந்து எப்போ ரன் பண்ண முடியலையோ ஆட்டோமேட்டிக்கா அப்போ வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் மிஷனரி ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல 2 விதமான சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணலாம்.
ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் தி ரிப்போர்ட் ஆஃப் தி கவர்னர். ஸோ கவர்னர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கி அவர் என்ன பண்ணலாம், எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவரே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு, சப்போஸ் த பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபைஸ் த சிச்சுவேஷன் ஹேஸ் அரைசன் அப்படின்றது வந்து பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு அப்படின்னா அவராவே வந்து அந்த எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒண்ணு எய்தர் கவர்னருடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் வந்து இஃப் ஹி சாட்டிஸ்ஃபைஸ் தட் தி சிச்சுவேஷன் இஸ் நாட் கரெக்ட் இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்றப்போ தாராளமா அவர் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கவர்னர் பவர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவார், அந்த ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மிஷனரி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் த கவர்னர் will implement the rules and regulations which has been prescribed by the president அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா எப்படி நமக்கு ஆர்டிகல் 352ல வந்து ப்ரொசீஜர் இருக்கும், அதே மாதிரி இதுலயுமே வந்து ஒரு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பவர்ஸுமே அவர் வந்து அஷ்யூம் பண்ணலாம், பட் he is not entitled to curtail or take away the powers of the high courts. இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். சோ பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன பவர்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த பவர்ஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். பட் he doesn't have any power to exercise the high court powers, or he doesn't have any power to suspend the high court powers. So high court related ஆன பவர்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்றதோ இல்ல ஹை கோர்ட் பவர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கோ ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கோ பிரசிடென்ட்டுக்கு அதிகாரங்கள் கிடையாது, ஈவன் தோ த ஸ்டேட் இஸ் இன் அ எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ அது வந்து ஆர்டிகல் 356 இம்போஸ் பண்ணாங்கன்னா அந்த டைம்லயுமே வந்து ஹை கோர்ட்ஸ் வந்து அவங்க பவர்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே 352ல பார்த்திருந்தோம், ஒன்ஸ் அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 1 மந்த்ல அவங்க வந்து அந்த ரெசல்யூஷனை வந்து 2 ஹவுசஸ்லயும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தோம். பட் இதுல வந்து 2 மந்த்ஸ். ஸோ அதாவது ஆர்டிகல் 352ல ஒரு வாட்டி பிரசிடென்ட் வந்து ஆஃப்டர் கன்சல்டிங் வித் தி கேபினெட் அண்ட் பிரசிடென்ட் இஃப் ஹி டிக்ளேர்ஸ் எமர்ஜென்சி இட் கேன் எக்ஸிஸ்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 மந்த். ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் 1 மந்த் இட் மே come to the conclusion or it may become as a null and void அப்படின்றது சொல்லலாம். சப்போஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வித்தின் 1 மந்த்ல அவங்க என்ன பண்ணி ஆகணும், ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ரெசல்யூஷன் அப்படின்றது 2/3 மெஜாரிட்டில இருக்கணும். ஆனா இதுல 356ல பாத்தீங்கன்னா அந்த 1 மந்த் அப்படின்ற பீரியட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க 2 மந்த்ஸா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்ஸ் 356ல ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாரு அப்படின்றப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா வித்தின் 2 மந்த்ஸ்ல தே ஹாவ் டு பாஸ் அ ரெசல்யூஷன் இன் போத் தி ஹவுசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போத் த ஹவுசஸ்ல அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம் அப்படி இது பண்ண மாதிரி அதே மாதிரிதான் ஒன்ஸ் அகைன் அந்த ஹவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் வந்து இல்ல, அவங்க வந்து ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டுச்சு, வெறும் ராஜ்யசபா தான் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் அகைன் அவங்க கூடினதுக்கு அப்புறம் வித்தின் 30 டேஸ்ல அந்த ரெசல்யூஷனை வந்து தாராளமா அவங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ரொக்ளைம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஒன்ஸ் அந்த ரெசல்யூஷன் அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ அந்த சூழ்நிலையில வந்து 6 மாசத்துக்கு அந்த ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஸ்டிங்ல இருக்கும். ஒன்ஸ் அகைன் எவ்ரி 6 months he has to get the approval. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க 6 months ஆக்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1 year பீரியட் அது வந்து இருந்திருந்தது. ஸோ அந்த 1 year பீரியட் அப்படின்றத வந்து இவங்க செகண்ட் ரெசல்யூஷன் மாத்துறதுக்கு வந்து 6 months வந்து அவங்க வந்து மாத்திருந்தாங்க 44th அமெண்ட்மெண்ட்ல. சரிங்களா? ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து இங்க வந்து ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. சப்போஸ் அவங்க வந்து அந்த எமர்ஜென்சி வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எமர்ஜென்சி வந்து முடிவுக்கு வந்து இதுல இன்னொரு டெக்னிக்கல் கிரவுண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி மேக்சிமம் 3 yearsக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? ஸோ 3 வருஷத்துக்கு மேல ஒரு எமர்ஜென்சி ஒரு ஸ்டேட்ல வந்து கன்டின்யூ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல இவங்க எவ்ரி டைம் அந்த எமர்ஜென்சிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்றப்போ, அந்த எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தே ஹேவ் டு கிவ் அ ரிப்போர்ட். ஸோ என்ன பண்ணணும்? இவங்க வந்து எலக்ஷன் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே அங்க இல்ல அப்படின்றத வந்து அவங்க கண்டிப்பா வந்து தெரிவிக்கணும். அத தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து அந்த பீரியட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இத பொறுத்தவரைக்குமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி 352ல நீங்க பாஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவ. பட் இங்க பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்ல. சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் தி 356. ஸோ அதுல வந்து 2/3 மெஜாரிட்டி அப்படின்றத வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, ஒன்லி வந்து சிம்பிள் மெஜாரிட்டில அவங்க வந்து தாராளமா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்காரணத்து கொண்டும் 3 வருஷத்துக்கு மேல அது வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. பட் இந்த இயர் ஆஃப் 1987ல பஞ்சாப்ல என்ன ஆகுது அப்படின்னா, டெரரிஸ்டுடைய த்ரெட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ அப்போ டெரரிஸ்டோட த்ரெட் இருந்தது 3 வருஷத்துக்குள்ள வந்து அவங்களால வந்து எமர்ஜென்சிய வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியல. ஸோ முடிவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னோன அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 3 வருஷம் அப்படின்றது வந்து 5 வருஷமா அவங்க வந்து இன்கிரீஸ் பண்ணாங்க. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டூ பஞ்சாப பொறுத்தவரைக்கும். ஸோ பஞ்சாப்ல மட்டும் தான் அது வந்து 1987ல இந்த விஷயம் வந்து நடந்துச்சு. ஏன்னா 3 வருஷத்துக்கு மேல எமர்ஜென்சிய வந்து அ ப்ரொலாங் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இல்ல. சோ அப்போ 3 வருஷம் கழிச்சுமே வந்து அங்க வந்து நார்மல் சிச்சுவேஷன் வரல அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 3 வருஷங்கள் அப்படின்றது 5 இயர்ஸா அவங்க வந்து மாத்திட்டாங்க. சரிங்களா? இட் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் தி பஞ்சாப் தட் டூ அந்த பர்ட்டிகுலர் பீரியட் வரைக்கும். ஸோ 87 அண்ட் 90 இந்த பீரியட் வரைக்கும் தான் அது ஸ்பெஷலா வந்து அத அப்ளை பண்றதுக்காக மட்டும் தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து 63 அமெண்ட்மென்ட்ல அவங்க வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன வந்து கொண்டு வந்தாங்க. சோ இது எல்லாம் அதே மாதிரி வந்து எப்படி நமக்கு 352க்கு எஃபெக்ட் இருக்கோ, அதே மாதிரி இதுல 356லயுமே வந்து எஃபெக்ட் வந்து குடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் மேக்ஸ் லா. சோ இதுல என்ன பண்றாங்க? யூசுவலா வந்து ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து லாஸ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ, அந்த பவர்ஸ வந்து இட் ஹஸ் பீன் ஆத்தரைஸ்ட் டு தி பிரசிடென்ட். சோ பிரசிடென்ட்க்கு வந்து அந்த பவர்ஸ வந்து டெலிகேட் பண்ணிருக்காங்க. சோ தி பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா, ஹி மே டெலிகேட் தி பவர்ஸ் டு எனி பெர்சன். சோ பெர்சனுக்கு வந்து அவங்க வந்து இத பண்ணி தாராளமா லாஸ் எனாக்ட் பண்றதுக்கு அவர் வந்து அதிகாரங்கள் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஆர்டிகல் 356ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்க வந்து பவர்ஸ் எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட போயிடும் அப்படின்றத வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 358. So suspension of the Article 19 during the emergencies. So இத பாத்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்டர்னல் அக்ரஷன்ல மட்டும்தான் ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்றப்போ வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் இந்த 2 சிச்சுவேஷன்ல மட்டும்தான் ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் பண்ண முடியும். வேற மத்தபடி ஆர்ம்டு ரெபிலியனுக்கு வந்து ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகாது. அதே மாதிரி ஆர்டிகல் 356ல கொடுத்திருக்கிற எமர்ஜென்சிக்குமே வந்து ஆர்டிகல் 19 கர்டெயில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்லி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எமர்ஜென்சி ஆர்டிகல் 352ல கொடுக்கறதுக்கு தட் டு வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் இந்த 2 கிரவுண்ட்ல கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஸோ மற்ற ஃபண்டமெண்டல் ரைட் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா தாராளமா ஆர்டிகல் 359ல அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பிரசிடென்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ஆர்டிகல் 20 அண்ட் 21 வந்து என்ன பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து கேட்கப்படுற ஒரு கேள்வி. அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சில ஆர்டிகல் 20, 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே பிரசிடென்ட் நினைச்சார் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆர்டரை பாஸ் பண்ணி அவர் தாராளமா வந்து பண்ணலாம். பட் அந்த சூழ்நிலையிலுமே அவர் வந்து ஆர்டிகல் 20 அண்ட் 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ரைட் டு மூவ் த கோர்ட். ஸோ கோர்ட்டுக்கு போறதுமே வந்து அதை வந்து தடுக்க முடியாது அப்படின்றத அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? அடுத்து வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் இந்தியால வந்து இந்த எமர்ஜென்சி வந்து இம்போஸ் பண்ணவே இல்ல. ஸோ எப்போ வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஸ்டெபிலிட்டி ஆர் கிரெடிட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வார்த்தைகள் தான் வந்து மிக முக்கியமான வார்த்தைகள். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ வெறும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக் எது பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வேற, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வேற. ஸோ அப்போ எப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுதோ, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோ ஒரு கிரெடிட் ஆஃப் இந்தியாவோ ஆர் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆபத்துல இருக்கோ, அந்த சூழ்நிலையில மட்டும்தான் இவங்க வந்து எமர்ஜென்சிய ஆர்டிகல் 360ல ப்ரொக்ளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் மே பி ரிவோக்ட் ஆர் வேய்டு பை சப்சிக்வெண்ட் ப்ரொக்ளமேஷன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதர் அவங்க வந்து அந்த எமர்ஜென்சியை ப்ரொலாங் பண்ணலாம், இல்ல ரிவோக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 352ல எப்படி 2 ஹவுசஸ்லயும் அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்களோ, சிமிலர்லி இங்கேயுமே வந்து அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து எக்ஸ்பைரி ஆஃப் 2 months. ஸோ ஆர்டிகல் 352ல 1 month, ஆர்டிகல் 356ல 2 months, இதுலயுமே வந்து 2 months அப்படின்றது வந்து அவங்க வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிஸ்கிரைப் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து எய்தர் ஆஃப் த ஹவுசஸ்ல அவங்க வந்து பாஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் லோக்சபா இல்ல அப்படின்னா வித்தின் 30 daysல அவங்க வந்து அந்த அப்ரூவல் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இந்தியால வந்து ப்ரொக்ளைம் பண்ணவே இல்லை. பட் இதுவே நீங்க 352ல பாத்தீங்க அப்படின்னா 3 times இது வரைக்கும் ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி ஆர்டிகல் 356 பாத்தீங்கன்னா மோர் தென் 115 times, 100க்கு மேற்பட்ட வாட்டி வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 356 இம்போஸ் பண்ணதே வந்து பஞ்சாப்ல தான். ஸோ இந்த இயர் ஆஃப் 1951ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா பஞ்சாப்ல தான் அவங்க வந்து அந்த 356 வந்து இம்போஸ் பண்றாங்க. ஸோ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதிகமா கான்ஸ்டியூஷன்ல வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் எதுன்னு பார்த்தோம்னா 356 தான். ஸோ எப்பெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து லோக்கல் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல வந்து கவர்மெண்ட்டை கலைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையில அவங்க தாராளமா வந்து இது பண்ணலாம். இதுல ஃபினான்ஸ் பில் சாரி இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னா மணி பில்ஸ் எதுவுமே வந்து பிரசிடென்டோட அப்ரூவல் இல்லாம ஒரு ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க பார்த்தோம் அப்படின்னா மணி பில்ஸ் எல்லா மணி பில்ஸுமே வந்து பிரசிடென்ட் கன்கரன்ஸ்க்கு அனுப்பி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிடக்ஷன் ஆஃப் த சேலரி. ஸோ யாரெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சர்வ் பண்றாங்களோ அதே மாதிரி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்களுடைய சேலரி வந்து டிடக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ எஃபெக்ட் ஆஃப் த எமர்ஜென்சி அப்படின்றப்போ அவங்களோட சேலரி வந்து டிடக்ட் ஆகும். அதே மாதிரி அவங்க வந்து அந்த எமர்ஜென்சி பீரியட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து மணி பில்ஸ் எல்லாமே அவங்களுடைய கன்கரன்ஸ் இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 352ல இருந்து 360 வரைக்கும் கொடுத்துருக்குற வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ். இதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னாலே எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் இல்லாம நம்ம வந்து அதை இது பண்ண முடியாது. ஸோ எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1992ல மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் தென் ஹரியானா இந்த 3 ஸ்டேட்ஸ்ல வந்து தேர் டிக்ளரிங் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி அதே மாதிரி வந்து சவுத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகால வந்து அவங்க வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ணி அதாவது 356 வந்து இம்போஸ் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா 356 அவங்க இம்போஸ் பண்ண உடனே அங்க இருக்கிற ஆட்சிகள் வந்து கலைக்கப்படுது. கலைக்கப்பட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா இமிடியேட்டா கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. அந்த கேஸ் பாத்தீங்கன்னா 9 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து உட்கார்ந்து டிசைட் பண்றாங்க. ஸோ டிசைட் பண்ணதுல எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால வந்து சில கைட்லைன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. 356 வந்து எப்போ வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து 356ல பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆர்டிகல் 356 பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா தே ஹாவ் டு பாஸ் அ ப்ராப்பர்
ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து இல்ல, அவங்களுக்கு வந்து போதுமான எம்எல்ஏ சப்போர்ட் இல்ல அப்படின்றப்போ, அவங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துறதுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும். ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துறதுக்கு சான்ஸ் குடுத்ததுக்கு அப்புறமா தான், தே ஹேவ் டு டிசைட் வெதர் டு கன்டின்யூ தட் கவர்மெண்ட் ஆர் நாட் அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளோர் டெஸ்ட் குடுக்கறது மட்டும் இல்லாம, சப்போஸ் அந்த கவர்மெண்டால ஆட்சி அமைக்க முடியல அப்படின்றப்போ, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கவர்னர் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றப்போ, அடுத்து லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து அந்த ஸ்டேட்ல யார் இருக்காங்க? ஸோ அவங்களால வந்து கவர்மெண்ட்ட வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்படின்னு வாய்ப்பு குடுக்கணும். வாய்ப்பு குடுத்து, அந்த ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கப்புறம் கடைசி ரிசார்ட்டா தான் தே கேன் இன்வோக் ஆர்டிகிள் 356 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிச்சுவேஷன் சரியில்ல அப்படின்னு வந்து ஒரு கவர்னர் ரிப்போர்ட் அனுப்பிச்சாலோ, ஒரு பிரசிடென்ட் ரிப்போர்ட் பண்ணாலோ, அது வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா அத வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு ஏன்னா நீங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றப்போ, தே ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தி ப்ரொசீஜர்ஸ். அப்போ ஒரு எலக்ஷன் நடத்தணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அந்த 5 வருஷம் கழிச்சு அந்த எலக்ஷன் நடத்துறதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஹேஸ் பீன் இன்வெஸ்டட். ஸோ இன்வெஸ்ட் பண்ண ஒரு எலக்ஷனை வந்து ஜஸ்ட் லைக் த 3 ஆர் 4 மந்த்ஸ்ல வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை வச்சு நீங்க வந்து டெமோக்ரஸி வந்து வயலேட் பண்றீங்க. ஸோ அப்படியெல்லாம் நீ இனிமே பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து வாய்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும், 356 வந்து இன்வோக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றத வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ரெஜிம்ல வந்து கர்நாடகால நடந்துச்சு. ஸோ கர்நாடகால வந்து குமாரசுவாமி அண்ட் காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவருக்கு போதுமான ஆதரவு வந்து இல்ல அப்படின்றதால வந்து பிஜேபி எடியூரப்பா வந்து ஆட்சியை வந்து அவர் வந்து அமைச்சாரு. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அங்க வந்து இமிடியேட்டா வந்து 356 அவங்க இம்போஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் பாக்குறாங்க. அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் கொடுத்து தே ப்ரொசீட் வித் தட் ப்ரொசீஜர். எப்பவுமே இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்யூசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து ரூலிங் கவர்மெண்ட் சென்ட்ரல்ல யார் கவர்மெண்டா இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இமிடியட்லி தே வில் நாட் இம்போஸ் தி ஆர்டிகல் 356. ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஆட்சியை வந்து கொண்டு வந்துருவாங்க. இதுவே எடியூரப்பா இல்லாம வேற யாருக்காச்சும் அங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பிஜேபி அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. சிம்பிளி தே மைட் ஹேவ் இம்போஸ்ட் ஆர்டிகல் 356. ஸோ வாட் ஹேப்பன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 356 வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டா. ஸோ பொலிட்டிக்கல் அவங்களுடைய டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஆனா இப்பவுமே வந்து ஒரு 356 இம்போஸ் பண்றாங்க அப்படின்றப்போ first and foremost, everyone will raise the question whether the government followed the எஸ்ஆர் பொம்மை கைட்லைன்ஸ் ஆர் நாட் அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போ எஸ்ஆர் பொம்மையில இருக்கிற கைட்லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு 356 இம்போஸ் பண்றாரு அப்படின்றப்போ இட் இஸ் சப்ஜெக்ட் டு தி ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போ 356ல வந்து ஒரு பிரசிடென்ட் இன்வோக் பண்றாரு, அவர் எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாரு அப்படின்றப்போ ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷனரின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த சூழ்நிலையில கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணி ஆகணும், எஸ்ஆர் பொம்மையில இருக்கிற கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கேசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன் டைம்ல எதுவுமே வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது கிடையாது. ஈவன் வந்து நீங்க எஸ்ஆர் பொம்மை எடுத்தீங்கன்னா கூட 92ல கவர்மெண்ட் டிசால்வ் பண்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் கேம் இந்த இயர் ஆஃப் 94. ஸோ 94ல ஜட்ஜ்மெண்ட் வரப்போ த சிச்சுவேஷன் ஹஸ் பின் செட்டில்டு. அவங்க எந்த ரீசன்காக கேஸை போட்டாங்களோ அந்த சிச்சுவேஷன் ஆல்ரெடி அங்க செட்டில் ஆயிடுச்சு. எலெக்ஷன் நடந்து புது கவர்மெண்டே வந்து வந்துச்சு. ஸோ அவங்க கேஸ் போட்டதுக்கான பர்பஸே வந்து டிஃபிட் ஆயிடும். ஸோ சிமிலர்லி நீங்க எந்த ஒரு கேஸ் எடுத்தாலுமே இட்ஸ் கீப் ஆன் டிராகிங். ஸோ சிமிலர்லி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 18 எம்எல்ஏஸோட தகுதி நீக்கம். ஸோ ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அவங்க வந்து தகுதி நீக்கம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டில் இட்ஸ் நாட் இட்ஸ் பெண்டிங் தான் அது வந்து வருது. ஸோ இது வரைக்குமே அவங்க வந்து அதுல வந்து டெசிஷன் எடுக்கல. எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் இருக்கு, இல்ல பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஜுடிஷியரி வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சிமிலர்லி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ரூலிங் கவர்மெண்ட். ஸோ ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஆர்டர் தேவை அப்படின்னா இமிடியட்லி தேர் பாசிங் தட் ஆர்டர். இஃப் நாட் தேர் டிராகிங் த ப்ரொசீடிங்ஸ் அன்டில் தி கவர்மெண்ட் அவங்களோட ஆட்சி பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து டிராக் பண்றது ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாகவே வந்து அது வந்து சின்ஸ் 90ஸ்ல இருந்தே அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்க
எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் கேசஸ் எடுத்தாலுமே அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல வந்து வி ஹேவ் எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியர் அண்ட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லி நம்ம இது பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்லமெண்ட் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ எப்பவுமே வந்து பார்லமெண்டோட அஃபேர்ஸ்ல வந்து ஜுடிஷியரி ஓரளவுக்கு தான் இன்டர்ஃபியர் ஆக முடியுமே தவிர, ஸ்பீக்கருடைய பவர்ஸ்ல ஜுடிஷியரி வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஸ்கோப் மிக குறைவா இருக்கு. ஏன்னா ஆர்டிகல் 122ல ஸ்பெசிஃபிக்கா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்லமெண்ட்ல வந்து ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆல்வேஸ் ஜுடிஷியரி வந்து ஒரு ரெஸ்ட்ரெயின் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் கொடுக்குற ஆர்டர்ஸ்லயோ இல்ல ஸ்பீக்கர் ரிலவெண்டான விஷயங்களை வந்து ஜுடிஷியரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து தேர் மெயின்டைனிங் ரொம்ப சட்டிலான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண அந்த ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுல அந்த அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சன்டான ஆர்டர்ஸ் வந்து அவங்க வந்து பாஸ் பண்றது கிடையாது. ஏன்னா கேஷவ் சிங் கேஸ்ல என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும். தெர் வாஸ் எ கான்ஃபிளிக் பிட்வீன் ஜுடிஷியரி அண்ட் பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் கடைசியா ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சர். அதுக்கப்புறம் கடைசியா அது ஒரு அமிக்கபிளா வந்து செட்டில் பண்ணி முடிச்சாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து ரிஃப்டை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜுடிஷியரி வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து தே ஆர் மெயின்டைனிங் வெரி லிபரல் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுல வில் ஸ்டாப் ஹியர்.